அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் திருப்பெயர், இயேசு என்னும் பெயருக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. அவற்றை பற்றி நான் உங்களோடு தொடர்ந்து பகிர்ந்து வருகின்றேன். இன்று இயேசுவை அறியாதவர்களும் இயேசுவை சாராதவர்களும் இயேசுவின் பெயரை பயன்படுத்தினார்கள் என வியப்பான செய்தி. மார்க்கு நற்செய்தியில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 38 நாம் வாசிக்கின்றோம். யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்று ஒரு முறையீட்டை கொண்டு வருகிறார். நம்மை சாராதவர், நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர் அல்ல, நம்மிடமிருந்து வேறுபட்ட ஒரு மனிதர். ஆனால் பெயரால், அதான் இயேசுடைய பெயருக்குள்ள சிறப்பு, பேய்களை ஓட்டுகிறார். அந்த மனிதர் சொல்லியிருக்கிறார், இயேசுவின் பெயரால் சொல்கிறேன் ஓடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பேய் ஓடிவிட்டது. அப்போ எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பெயர் பாருங்கள். யோவானுடைய இந்த முறையீட்டுக்கு இயேசு தருகிற பதிலை 9:39 வாசிக்கிறோம். இயேசு கூறியது, அவரை தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். இயேசுடைய இந்த உளவியலை பாருங்கள். என்னுடைய பெயரை சொல்லி பேய்களை ஓட்டிவிட்டு எப்படி என் பெயரை அவர் இகழ்ந்து பேசுவார்? ஆகவே அவர் செய்து கொள்ளட்டும். ஆகவே இயேசுவை சாராத மனிதர்கள் கூட இயேசுவின் பெயரை பயன்படுத்தி பேய்களை ஓட்டினார்கள், வல்ல செயல்களை செய்தார்கள் என்பது ஒரு வியப்பான செய்தியாக நற்செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இயேசுடைய பெயருக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்கிறது. இயேசுடைய பெயருக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. இயேசுவை சாராதவர்களோட இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன் என்று கட்டளையிட்டால் அது நடக்கிறது. எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். இன்றும் இயேசுவுக்கு அந்த சிறப்பு இருக்கிறது. இன்றும் இயேசுடைய பெயருக்கு அந்த வல்லமை இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவின் பெயரால் என்று இயேசுடைய பெயரை சொல்ல வேண்டும். நம்முடைய மன்றாட்டுக்கள், திருப்பலி, வழிபாட்டு மன்றாட்டுகள் அனைத்துமே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் என்று சொல்லிதான், இயேசுடைய பெயரை சொல்லிதான் நாம் நம்முடைய மன்றாட்டுகளை நிறைவு செய்கிறோம். எனவே இயேசுடைய பெயர் அவ்வளவு ஆற்றல் மிக்கதாக இருந்தது. இயேசுவை சாராதவர்களும் பயன்படுத்திய வல்லமை மிக்க ஒரு பெயராக இயேசுடைய பெயர் இருந்தது என்பதை நாம் அறிந்து வியக்கின்றோம், மகிழ்கின்றோம், இயேசுவை புகழ்ந்து போற்றுகின்றோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக.